வணக்கம் ரோகோலே. எனக்கு வந்து இந்த அம்மாண்ட உதவி திட்டம் ஒன்று போட்டிருந்தேன். போட்ட இடத்துல இந்த அம்மாவுக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு உதவி திட்டம் ஒன்று தான் கிடைக்கணும். மாவீரர் குடும்பம் 2 மாவீரர். நான் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன். சரியான ஒரு வேதனையோட போட்டு நான் பெரிய அளவில் இந்த வீடியோ வந்து மக்களால் பார்வையிடப்படையில பார்க்கையில அதை நான் தெரியப்படுத்தி கொள்கிறேன். இவற்ற வீடுகள் இதுதான். 2 மாவீரற்ற தாய் என்னைய வந்து சரியான ஒரு கஷ்டத்தில் இருக்கக்குள்ள என்னைய வந்து கூப்பிட்டு கூட்டிட்டு வந்தது. நிறைய பேர் வந்து பார்த்து பார்த்து பேய் காட்டிட்டாங்களாம். நானும் இப்போ என்னையும் அப்படி நினைச்சிட்டான். இந்த படியனும் வந்து வீடியோ எடுத்துட்டு போய் பேய் காட்டிட்டான் நினைச்சு கொண்டேன். இப்போ நான் வந்த அப்புறம் தான் இந்த விஷயத்த சொல்றான். தான் நினைச்சதான் நீயும் சரி நீயும் பேய் காட்டிட்டு போட்டா என்னைய எல்லாரும் பேய் காட்டுறாங்க என்று தான் சரியா கவலைப்பட்டதா அவன் சொன்னா. நான் வாயால சொல்றதை தான் செய்வேன். நான் போய் பிரட்டு காய்க்க மாட்டேன். உண்மையா நேராக கதைப்பேன். எனக்கு அவ்வளவுதான் எந்த ஒரு கொள்கை. என்னன்னு சொன்னா இந்த உதவி திட்டம் வந்து எனக்கு வந்து 2 அண்ணாக்கட உதவி திட்டம் கிடைச்சது. ஒரு அண்ணாண்ட உதவி வந்து 16,050 ரூபா. அந்த அண்ணாண்ட பேர் வந்து ஆர்கே என்று சொல்லி பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணா. எனக்கு வந்து இந்த இருட்டு மடுவுக்கு இது இடம் இது இருட்டு மடுவுக்குள்ள வந்து ஒரு சைக்கிள் உதவி திட்டம் ஒன்று கொடுத்தேன். நான் கொடுத்த இடத்துல இந்த அம்மா வந்து என்னைய கூட்டிக்கொண்டு வந்தவா அழுதுதான் கூட்டிக்கொண்டு வந்தா. நான் சொன்னேன் வீடியோக்கு அழுதா நான் வீடியோ எடுக்க மாட்டேன். எனக்கு நான் உங்களோட கண்ணீரை காசாக்க விரும்புகிறேன்னு சொல்லிதான் வந்தேன் நான். அதால அழ மாட்டேன், அளவும் விடவும் மாட்டேன். அப்போ ஆர்கே என்ன 16,050 ரூபா காசு தந்தது. அடுத்த உதவி வந்து எங்க இருக்கிறேன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அண்ணான்னு சொன்னா அவற்ற பேர் வந்து எனக்கு ரெக்கார்டில் அனுப்பி இருக்கிறார். அவற்ற பேர் வந்து பாலா அண்ணா ஆஸ்திரேலியா. பாலா அண்ணா நன்றி. ஆர்கே அண்ணாவும் நன்றி. இதுல வந்து 17,000 ரூபாய்க்கு சாமான் வேண்டி கிடாக்கு. அரிசி 25 அரிசி வேக்கா வேண்டி இருக்குது. அதுல வந்து இன்னும் ஒரு இது சொல்ல போறேன். இவேல் 2 பேருக்கும் சொல்லி இருக்கு. நீங்கள் பக்கத்து வீடு அந்த அம்மாவுக்கும் இதுல நீங்கள் ஏதாச்சும் கூட விருப்பம் கொடுக்குறதும் கூட விருப்பம்னு சொன்னா அது தான் ஐயோண்டு கத்தினாலும் அந்த அம்மா தானே பாஞ்சு வரதான். அது பிரச்சனை இல்லை தம்பி, நாங்கள் சந்தோஷமா உண்டாயிருப்போம்டாவா சொல்லிட்டேன். ஏன்னு சொன்னா அந்த அம்மாண்ட வீடியோ நான் போடல, இதுதான் எடுக்க போறேன். அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா 17,000 ரூபா சாமான் வேண்டினது. 10,000 ரூபா காசு இவாக்கு கொடுக்க போறேன். 10,000 ரூபாய் இவாக்கு கொடுக்க போறேன்னு என்ன கொடுத்துருவோம். புற என்ன கொடுக்க போறேன். 10,000 ரூபா காசு. சரி அது வேலை செய்யும். இது வந்து 2 பேற்ற உதவிதான். சரியா? ஆர்கே அண்ணாண்ட உதவியும் பாலா அண்ணாண்ட உதவி ஆஸ்திரேலியா பிரான்ஸ் 2 அண்ணா கிட்ட உதவி தான் இது. இதுல வந்து எவ்வளவு காசு இடாக்கு? எவ்வளோ இடாக்கு? 10,000 ரூபா காசு இடாக்கு. என்ன அதை உன்னிப்பா கேட்குறேன்னு சொன்னா அதே இந்த வயலா வேலையை சொல்லணும். அதான் எனக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது. நல்லதை நோக்கி போவேக்குள்ள எனக்கு ஒரு கெட்டது வரக்கூடாது. அதால நான் அதை நாளைக்கு அதை எனக்கு வரக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு நான் பாவத்தை தேடி வச்சுட்டு போகக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னா நாளைக்கு எந்த வழியை நோக்கி என் புள்ள போகணும். என் புள்ள வந்து என் அப்பா இப்படி செய்தவர்ன்னு சொல்லி பெருமையா மார்த்தாட்டி பெருமையா சொல்லணும் மொழிய என் பிள்ளைகளை பார்த்து இந்த அப்பா ஒரு கள்ளன் சொல்லக்கூடாது. நாளைக்கு எனக்கு அந்த அந்த அவச்சொல்லைன்னு நான் ஏற்று வாழ போற ஆள் இல்லை. நான் ஒரு கெட்ட பேர் கேப்புனா இருந்தா நான் உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய ஆள். எனக்கு அது பிடிக்காது. அதால இதை சொல்லிக்கிடாது. சரியோ? அப்ப 17 10 27 வந்து இன்னும் ஒரு விஷயம் உண்டு. நான் அம்மா இங்க வான படுத்தவான இது வந்து மிச்சம் வந்து என்னைய எடுக்க சொல்ற காசு தான். என்னைய வந்து ஒரு போக்குவரத்து செலவுக்கு ஒரு 5,000 எடுங்கன்னு சொல்றாரு. அப்ப அதுல வந்து இதுல இவாவும் முன்பீடு இவாவும் அப்பாவும் தான் இருக்கிறாரு. நான் இந்த அம்மாவோட நான் கதைப்பேன். இந்தானே இது எவ்வளவு கிடாக்கு பாருங்க. எவ்வளவு நடாது? 2,000 கிடாது. சரி அண்ணா, இது வந்து எண்ணிய எடுக்க சொல்ற காசு. போக்குவரத்து செலவு இதுகளுக்கு சொல்ற காசு தான். பெட்ரோல் செலவுகளுக்கு இந்த சாப்பாடு செலவுகளுக்கு என்னைய வந்து நிறைய உறவுகள் சொல்றாரு சாப்பிடு வடிவான்னு சொல்றது. என்ன சாப்பிடுற உறவு பாக்குறாங்களுக்கு என்ன தெரியும் சாப்பிடுறானோ இல்லையோன்ற மாதிரி தான் இது. அடுத்தது வந்து இதே ஒரு அண்ணா வந்து
சுவிஸ்ல இருந்து காய்ச்சன்னா வந்து பேசினவர் முடி வெட்டடான்னு முடி வெட்டடான்னு சொல்லி பேசினவர். அப்ப எனக்கு வந்து நான் சொன்னேன் 900 ரூபாய் முடி வெட்ட போகும் என்றால் இன்னொரு மாசம் விட்டுட்டு வெட்டினால் லாபம் தானே சொல்லி பேசினேன். இல்ல இல்ல நீ முடி வெட்டி நீச்சு ஆயிரு தம்பி. செய்யற வேலையை பிரச்சனை இல்லை. நான் அது நாளைக்கு நாளைய முடி வெட்டி பிரச்சனை இல்லை. அது அவர் சொன்னது. சரியம்மா இதுல வந்து வேண்டிய இதுகள்ல தான் நான் பொறிச்சு விளையாண்டு கூடாது. இது 2000 வந்து இன்னும் எடுக்க சொல்றேன். அப்ப 29,000க்கு உதவி திட்டம். அதில் வந்து மொத்தமா கூட்டினால் 32,000 ரூபா காசு வரும். 32 இல்லை 16 17 17 முடிச்சுல 33,000 காசு வரும். சரியா? அதுல வந்து எந்த செலவுக்கு அது எனக்கு பெட்ரோல் 2,000 அடிப்பேன். சில சாப்பாடுகள் வந்து அதுல 4,000 கழியும். அது எடுக்கத்தானே கழியும். உங்களுக்கு வந்து 29,000 முடிச்சுக்கூடாது. சரிதானே? நாளைக்குன்னா இது வந்தேன்னா நிறைய அண்ணாக்கள் எடுத்து சொல்றோம். அது என்னன்னு சொன்னால் நீ போய் தம்பி இப்படி எல்லாம் செய்யற நாளைக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அவன் சொல்றது. நன்றி. மற்றதுன்னு எனக்கு பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். சில விஷயம் வந்து நான் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். எந்த கண்ணுக்கு முன்னுக்கு கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சால் நான் அப்படி சிந்திச்சு கொண்டு அதை கடந்து போக இல்லாம கிடையாது. என்னால இந்த மனம் அப்படி தாங்குறதுல பாப்போம். இன்னும் நிறைய பேரோட நான் கதைப்பேன். கதைச்சு உதவித்திடம் வந்தால் கண்டிப்பா இந்த வீட்டை வந்து திருத்தி தருவேன். சரியா? நான் இந்த வீட்டை திருத்தி தருவேன். அண்ணா கடை 2 படமும் வந்து அங்கால இருந்தாலே வச்சு கும்பிட்டுட்டு சரியா? அன்னைக்கே என் உயிர் போனா அது பிரச்சனை இல்லை. அது 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 நீங்கள் அது உங்களோட முடிவு. அது இல்லாம கூட இது நான் சொல்றேன். நான் அங்கால ஒரு படம் இங்கால ஒரு படம் 2 பேர்ட்ட படம் வச்சு கும்பிடுற மாதிரி நான் செய்து தருவேன். சரியா? இந்த வீடு நான் வந்து திருத்தி தருவான். பிறகு இவன் ஏமாத்திட்டு போட்டான்னு நினைச்சு கொண்டு இருக்க கூடா. சரியோ? 2வது பிரச்சனை கொஞ்சம் பிந்து. ஏன் சொல்லுவாப்பம் உடனே பெரிய உதவி திட்டம் எனக்கு வந்து பெரிய உதவி திட்டம் பெரிய அளவுல வாரையில நானும் வந்து 1 லட்சத்துக்கு மேல உதவி திட்டத்தை வேண்டினதே இல்லை. கையால 1 லட்சத்துக்கு மேல நான் காசு ஆதாரம் போட்டு எடுத்தது பயம் இல்லையான எனக்கு பயம் இல்ல. ஒரு அளவுக்குள்ள எங்கட கொண்ட்ரோல்ல நடத்தலாம். ஒரு அளவுக்கு அதிகமா காசு பணம் பெறவழிக்கிட்டேன்னு சொன்னால் எங்களால கொண்ட்ரோல் பண்ணையில அடிக்க சொல்லி நாளைக்கு கள்ள பேர் தான் அதுக்கு வரும். அப்ப நான் அதுக்குள்ள போக விருப்பம் இல்லை. எனக்கு அந்த இதுக்குள்ள நான் போகல. ஆனா இந்த வீட்டு விஷயம் வந்து நான் செய்விச்சு தாரேன். எனக்கு இன்னொரு 4-5 அண்ணாக்கள் வந்து ஒரு 50,000 1 லட்சம் தந்தால் 5-4 அண்ணாக்கள்கிட்ட உதவிதான் இதை நான் ஒப்பேற்றுவேன். ஒரே அண்ணாட்ட போய் ஒரே அம்மாக்கள்கிட்ட போய் நான் கேட்க மாட்டேன். யாரும் 4-5 அண்ணாக்களோட உதவி சேர்த்து வேண்டித்தான் நான் இந்த வீட்டு பிரச்சனை முடிச்சு தருவேன். சரியா? இது வந்து இந்த வீடு வந்து வீட்டு மாவீரர்கிட்ட பேரால அந்த நேரம் எங்கடைய அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடு. எங்கடைய அரசாங்கம் தெரிந்தானே எங்கடைய அரசாங்கம். அது எங்கடைய அரசாங்கம் தானே. அது எங்கடைய அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடு தான் இது. 2.5 லட்சம் 2.5 லட்சம் இந்த வீட்டின் பெருமை. அப்போ கட்டி கொடுக்க 2.5 லட்சம் இந்த வீட்டுக்கு பெருமை. அந்த நேரம் வந்து எல்லாமே குறவு தானே இந்த வீடை திட்டு இருக்குங்க. இன்னமும் செஞ்சிருக்கோங்க. நினைச்சு பாருங்க. வேற பிள்ளைகள் எல்லாம் இருந்திருக்குமா. அப்ப நான் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் தைரியமா இருப்பேன். அப்ப அந்த இது இல்லாம நான் 6 கிட்ட போயிட்டு கெஞ்சிறது 6 காலை பிடிக்கிறது. சரி நீ வந்து ஆட்டையும் காலையும் பிள்ளை எல்லாரையும் கெஞ்ச கூடாது. நான் வந்து ஒரு புள்ள மாதிரி பொறுப்பேற்று இருக்கிறான். நான் எதுவும் ஓட மாட்டேன். 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ அதுக்குள்ளேயே வரும். அதுக்குள்ளே வரும். போன எடுத்தா என்ன அந்த கிளவி எடுத்து ஓயாம நமக்கு கரைச்ச கொடுத்துருக்காங்க. சோசரியை தான் கேட்பேன். சோமா இருக்கீங்களா சாப்பிடுறீங்களா அதைத்தான் கேட்பேன். அது பிரச்சனை இல்லை. அப்ப இங்கிலீஷும் வருது. சோசியலிய வாக்கு பாவா. சரி இப்ப நான் வந்து முதல் கட்டமா இந்த ஒரு உதவிய வெற்றிக்கு தந்துடுறேன். இது இந்த நம்பிக்கைனால நான் நம்புவேன். நம்பியாச்சானே? சரி இதைதான் நான் பார்ப்போம். நான் வந்து காலப்போக்குல ஒரு திரகாத்திரமா ஒரு நல்ல ஒரு விஷயமா தான் செய்து தருவேன். செய்து கொடுக்கணும். உறவுகளை இருக்கா செய்து கொடுக்கணும். என்னத்துக்கு சொன்னா நான் திரும்ப இதை ஞாபகப்படுத்துறேன். நினைக்காதுங்க. நான் இப்படியான வீடுக்கு மட்டும்தான் நான் ஒரு பங்களிப்பு 100% கொடுப்பேன்.
நாளைக்கு தால எனக்கும் பிரச்சனைகள் வரும்னு சொல்லி நிறைய உறவுகள் வந்து சொல்லினோம். இன்றைக்கும் வந்து எனக்கு ஒரு அண்ணா ஃபோன் பண்ணி கதைக்க சொன்னார், தம்பியா நீங்க சின்ன குடும்பம்டா, 2 பொம்பளை பிள்ளைய வளர்க்குற, மற்றது வந்து நீயும் கூலி வேலை செய்கிற, நாலு அஞ்சு மூட்டை அடிச்சு செய்கின்றது கம்பி ஏற்றி நீயும் கஷ்டப்படுற, அதால நீயும் ஒரு சில விஷயத்த வந்து தவிர்த்து கொண்டு கதை ஒரு அண்ணா. மற்றது 18 வயசுக்கு கீழ்பட்ட ஆக்கள் அவைண்ட போட்டோ எல்லாம் வீடியோ அவையில் பேர விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்க ஒன்று கூடாது, அவையில அப்படி வந்து நின்றுட்டால் நீ முகமெல்லாம் மறைக்கணும், உங்களை எல்லாம் காட்டலாம். இனி என்னம்மா வரப்போகுது, உண்மையான பிரச்சனையே தானே. நான் இதான் சின்ன சின்ன பிள்ளைகள் எதிர்காலங்களை பால் அடிக்க கூடாது, நீ வந்து அதுகளை வந்து இதண்டக்கூடாது, வீடியோக்களுக்கு கொண்டுடக்கூடாது. நீ உண்மையா செய்யறான்ட்டு மனசுக்கு சரியா தெரிஞ்சுன்னு சொன்னால் நீ பக்கத்துல அங்கால இருக்க விட்டுட்டு அவைன்ற குரல் பதிவு, அவை கதைக்கிற ஒரு சில விஷயத்த மட்டும் பதிவு பண்ணி விடு, மற்றும்படி நீ சின்னாக்களை நீ வீடியோக்குள்ள காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அண்ணா கதைச்சு சொன்னேன். அவையில் வந்து எந்த ஒரு நல்லதை கருதித்தான் சொல்லணும். நீயும் பாவம்டா, உண்மையிலே நானும் பாவம் தான். என்ன இதுல ஒரு உண்மையை சொல்றேன், சந்தோஷம் வந்திருக்கிறேன், அது பிரச்சனை இல்லைன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். இதுல என்ன தெரியும், வாழ்ற காலத்துல இப்படி எல்லாம் கொஞ்சம் வாழ்ந்துட்டேன்ற சஜி தவிர நாங்க படுக்கையில கிடந்து சாக கிடந்தா கூட இதுகள் மனசுல இருக்கும் சந்தோஷம். அப்படி எல்லாம் போனேன், நன்றி இருக்குத்தானே. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 குடும்பத்தை போய் இன்னும் அண்ணாக்கள்கிட்ட உதவி கேட்டு என்னையெல்லாம் கொமெண்ட்ல போட்டு எல்லாம் இதுன்றாரு, பிச்சை கேட்கிறான், அடுத்த பிச்சை. இப்ப புதுசா கள்ளன் என்று பேசுறாரு, நிறைய பேர் கொமெண்ட்ல அப்படித்தான் பேசினோம், கள்ளன் கள்ளன் என்று பேசக்குள்ள எனக்கு எந்த மனத்துல கள்ளம் இல்லை, எந்த முதுகுலையும் எந்த ஒரு புண்ணும் இல்லை, அதெல்லாம் நான் வந்து அதை சிந்திக்கிறதே இல்லை. களவெடுத்தவன் அதுக்கு பதில் அளிப்பான், நான் களவெடுக்கல, நான் பொய் சொல்லல, நேரடியா உதவி தந்த அண்ணாக்கள் 2 பேரும் காய்ச்சவே இல்லை, உங்களோட 2 உதவி தந்த அண்ணாக்களையும் வீடியோ கால்ல கதைக்க வச்சேன்னா அவைய டைமுக்கு இப்ப சில அண்ணாக்கள் உதவி தந்த அண்ணாக்களுக்கு போன் எடுத்தால் அந்த அவைய டைமுக்கு போன் தூக்க இயலாது, வேலையான வந்து நல்ல மோர் குடிச்சிட்டு வந்தனாங்க, அந்த அவைய டைமுக்கு போன் கதைக்கலாம் தூக்கலாம் சுச்சுவேஷன் இருக்கு. அவை குறை நினைக்க மாட்டேன், அவைகளுக்கு தெரியும் கொடியன் வந்து தந்த கடமை 2 நாள் தானே, நான் வந்து சனி ஞாயிறு தானே செய்யணும், சனி ஞாயிறு செய்யறோம். அப்ப வெள்ளிக்கிழமைக்கு வந்த காரணம் என்னன்னு சொன்னா, எனக்கு சனி ஞாயிறுக்கு ஒரு உதவி திட்டமும் இல்லை, சனி ஞாயிறுக்கு வந்து எனக்கு ஒரு உதவி திட்டமும் இல்லை. அப்ப என்ன காரணம்னு சொன்னா, ஒரு உதவி திட்டம் ஒன்று என்னோட இருக்குது, பெண்டிங்ல இருக்குது, அது வந்து இதுல அதை தெரியப்படுத்திட்டு போறேன். அவ அம்மாராட்சி உதவி ஒன்று இருக்குது, பிரேமினி சொல்லி பிரேமினி அப்படின்ற பேர்ல இருக்கு, அவன் உதவி ஒன்று. என்ன சம்பவம்னு சொன்னா, உதவி ஒன்று வந்தது, அந்த உதவியை வந்து எனக்கு கொடுக்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, அந்த நான் அடுத்து உதவி கொடுக்க போற வீடுகள்ல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறபடியா இந்த உதவியை கொண்டே கொடுக்கக்குள்ள அதை வந்து அநியாயப்படுத்தி பயம் ஒன்று இருக்கு. அப்ப நான் வந்து 1 கிழமை 2 கிழமை வெயிட் பண்ணி பாக்குறேன், அவையோட குடும்ப நிலவரத்தை பாக்குறேன். இப்ப பொய் சொல்லி ஒரு வீடியோவை என்னைய வச்சு எடுப்பிச்சுட்டு நாமோ விளங்குத, அம்மா இதான கருத்து, அம்மாவுக்கும் இது தெரியணும், அந்த என்னைய வந்து கூப்பிட்டு பொய் சொல்லி எடுத்துக்கிட்டோமோ குடும்பங்கள்ல சண்டை அப்படி இருக்கு, பார்த்தாவே ஒற்றுமையா இருக்கணும், இதாண்டு உழைப்புக்கு போயிடும் பாரு. அப்ப அந்த அம்மான்ற காசை வந்து அநியாயப்படுத்த கூடாது, இன்னமும் கிடந்து கஷ்டப்பட்டு தரது இல்லை. அதால வந்து நான் யோசிச்சு கொஞ்சம் பொறுமையா மாட்டேன், இதெல்லாம் வந்து நான் யோசிக்காமலேயே கொடுப்பேன், இதெல்லாம் வந்து யோசிக்காமலேயே கொண்டு தருவேன், அதை நான் கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும்ன்றதான் தான் பொறுமையா அந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கும். எப்படியும் சரி நாளைக்கு நாளண்டைக்கு கொஞ்சம் ஒரு இதுதாண்டி நெருங்கிட்டேன்னு சொன்னா அவைகளுக்கும் அந்த உதவியை செய்திருவேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவ அம்மாட கதை, இப்ப நம்ம இதானமா பிரச்சனை, இந்த உதவியை நாங்கள் இன்னும் ஒரு ஆளுக்கு மாத்தி செய்வோம் என்று கேட்டா கூட அவையில் அது நீ எடுக்கிற முடிவுதான் தம்பி தான் சொல்லுவா. அவங்கண்டே போன் எடுத்து நான் சொன்னா அது நீங்கள் குடுப்பியல் என்று தெரிஞ்சுதானே நான் தந்த, நான் அது நீங்க குடுப்பியல், நீங்கள் அவதானமா பார்த்து பொறுமையா கொடுங்க, இதுதான் அவன் கதை. உலகத்தோட கதைச்சிட்டு வச்சுட்டு அப்படித்தான் என்னை நம்புற உறவுகள், அதனால பிரச்சனை இல்லை, நான் பாப்பம் பார்த்துட்டு தான் இருவேன். நான் வந்து கடைசியா ஒரு விஷயம் தான் கணக்கு இதுல கதைக்க விரும்பல, இவளுக்கு வந்து
உதவி திட்டம் வந்து இந்த உதவிகளை கொடுத்துட்டேன். இந்த வீட்டுக்குரிய ஒரு உதவி திட்டம் மட்டும் செய்யணும். உண்மையிலேயே இந்த வீடியோக்களை பாருங்க. இந்த வீடு வந்து எப்படி இருக்கு, நிலை இல்லை, கதவில்லை, தகரத்தால் அடைச்சிக்கிடாது. நான் முன்னுக்கு ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன். அதில் பார்த்து எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு ஆள் கணக்க பெரிய ஒரு காசு தரணுமென்று நான் ஆசைப்படையில. ஒரு 50,000, 20,000, 30,000 அப்படி என்றாருன்னா ஒரு 5 உறவுகள் வந்து சேர்த்து இப்படி இந்த வீட்டை நான் முடிச்சு கொடுப்பேன். கண்டிப்பா நான் முடிச்சு கொடுப்பேன். நான் வந்து குழாய்க்கிணறு ஒரு போராளிக்கு கேட்ட இதுல வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்யற, எப்படி செய்யற, அப்படி செய்யறேன்லாம் கேட்டு இருந்தது. சின்ன சின்ன உதவிகள் செய்யற இதாண்டினாரு. இப்ப நான் வந்து இல்லையண்ணா கொடுத்தால அதற்கு அந்த குழாய் கிணறு தான் கொடுப்போம்னு சொல்லி 2.5 மாசத்துக்கு பிறகு நான் அந்த உதவி வேண்டி கொடுத்தேன். அப்ப அதால வந்து நான் இப்பவும் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணித்தான் செய்து தருவேன். என்ன மாதிரி இல்லைன்னு சொன்னா ஒரு 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 கலெக்ஷன் ஒரு நல்ல ஒரு இதை கலெக்ட் பண்ணி போட்டு தான் வந்து இவ்வளவு காசு இருக்கு காணுமென்னு சொன்னால் நான் செய்து தருவேன். மற்றது மேசனோ ஆரோ அவரோ ஒன்று தேவையில்லை, எல்லாம் நானே எல்லாம் நானே செவிச்சு தருவேன். மண்ணுகள் இதுகள்லாம் நீங்க என்ன இதுன்றத விசாரிச்சு அதுகளெல்லாம் இதாண்டி தருவேன். சரியா? கண்டிப்பா உதவி கிடைக்கும். பிறகு கோவிக்கிறேன், நான் கள்ளன் இல்ல, கடவுளத்தை ஓடவும் மாட்டேன். வந்தோன்னு சொன்னபடி என்ன எல்லாரும் வந்து வீடியோ எடுத்துட்டு போட்டாங்க. இந்த இந்த இவனும் இப்படியே போட்டாரோ எனக்கு கைவிட்டார் போலய்யா அப்படின்னு அண்ணா போன் எடுத்தாரமான்ட்டு அவர் கேட்டாரு. அப்ப போய் பிள்ளையும் மருமகளும் வந்துட்டு தான் போறாங்க, சின்ன பிள்ளையும் மருமகளும். அப்ப போன் எடுத்தாங்க. நான் சொன்னேன் எடுத்தேன்ப்பா, எனக்கு வேலையில நிக்கிறான், பின்னரும் எடுக்கிறேன்னு சொல்லிச்சு, இன்னும் எடுக்கல, இது என்னை கையை விட்டுச்சு போலப்பா அப்படின்னு நான் சொன்னேன். நான் கிடைச்சேன். அப்படி சொன்னியா? நான் சொன்னா வருவேன். என்னன்னு சொன்னா காட்டிட்டாங்கப்பா சத்தியமா. சரி, இப்ப பேய் காட்டின அவங்களுக்கு தானே அது துளையாமையும் ஆசையா இருப்பையா. இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் சொல்லிட்டு போயிருக்காங்களே. நீ ஆசையா பார்த்து கொண்டு இருக்க கூடாது. எப்படி சொல்லுமே கேட்க மாட்டோம். வருவான் என்றால் வருவான், நல்ல ஒரு முயற்சியோட வருவான், நிறைய நல்ல நல்ல உறவுகள் தார உதவி திட்டத்தோட வருவான். சரியா? இது வந்து ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். நீங்க வந்து மற்றது ஒரு மனுஷரை நம்பினால்தான் நல்லது நடக்கும். சரியா? நான் நம்பியே தப்பா இருக்கிறேன். நான் நம்பி இருக்கேன், என்னையும் நம்பல. அதுதான் சரி. அப்படியே தாண்டி போட்டு நீங்கள் கூட பிரச்சனையை சொல்லுங்க. கிளினிக் கோப்பியில கொண்டு வர கிளினிக் கோப்பி இருக்கா? சரி, வா, இந்த அம்மாண்ட கிளினிக் கோப்பி எல்லாம் இருக்கா? அப்ப நான் இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன வீடியோ ஒன்று எடுத்துட்டு போறேன், போடுறேன். இவாக்கு வந்து போக்குவரத்து செலவும் இந்த கிளினிக்குகளுக்கு போய் வர செலவு வேணும், அதுகெல்லாம் வேணுமென்று சொல்றா. அதுகள் வேணுமென்று சொன்னால் பிறகு வர சின்ன சின்ன உதவிகள்ல வயலுக்கு அரிசி சாமான எலும்புன்றவங்க கேட்ட மாதிரி காசை கொடுப்போம், இல்லையோ சாமானை கொடுப்போம். பார்த்து ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்த செய்வோம். நன்றி உறவுகளே, நன்றி. இன்னும் நிறைய இந்த வீடியோக்களை பாருங்க. இந்த வீடியோக்களை வந்து பார்த்தால் யூடியூப் சேனல்லையும் பாருங்க, டிக்டாக்லேயும் பாருங்க. PS சதீஷ்ன்னு சொல்லி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து சரி, நீங்கள் போட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க அந்த கோப்பிகளை. அதில் வந்து அதுலேயும் நிறைய வீடியோ நான் போடுறேன்னு பாருங்க. நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. அடுத்த இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க உறவுகளை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. குறைஞ்சது ஒரு வருஷமோ 2 வருஷம் பிடிக்கும்ன்றாங்க எல்லாரும். 4000 மணித்தியால ஓடணுமாம், 1000 சப்ஸ்கிரைபர் வரணுமாம், 10,000க்கு மேல என்ன ஃபாலோ பண்றாங்க வரணுமா சொல்றாங்க. எனக்கு உண்மையிலேயே ஒன்றும் தெரியாது. வந்தால் நான் என்னத்தை ஆசைப்படுறேன், அதாலே ஒரு வருமானம் வந்துன்னு சொன்னா இப்படி சின்ன சின்ன உதவிகளை வந்து நானே செய்வேன். உண்மையிலேயே இப்ப ஒரு 5 குடும்பத்துக்கு சமையல் சாப்பாடுக்கு நானே காசு கொடுப்பேன், சாமான் கொடுப்பேன். பிறகு நானே எல்லாம் படிப்படியா செய்து ஒழிக்கிட்டுருவேன். எனக்கு வந்து என்னட்ட இருந்தால் நான் கொடுப்பேன் ஐயா. அது எந்த ஒரு கொள்கையா தான். என்னட்ட நான் அவான்ஸ் ஓடுறேன். நான் அவான்ஸ் ஓடைகளை வந்து நான் வந்து ஒரு 2000 உழைச்சிட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வர ஓட்டம் வந்து என்னோட நிற்கிற அந்நியார்களுக்கு தான் நான் கொடுக்குறேன். என்னன்னு சொன்னால் அவையிலும் உழைக்கணும், அவையிலும் சாப்பிடணும். நானே எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்.
அதாலதான் என்னோட அந்த அவான்ஸ் ஒரு அப்படித்தான் இடத்துல நினைக்கணும் இருந்து அப்படித்தான் நினைக்கணும் அதானம்மா இந்த அந்த அவான்ஸ் ஒரு இடத்துல இருந்து என்னோட நிறைய பேர் நல்ல ஒரு பாசமா புலங்குறவங்க. அதான் என்ற ஒரு நோக்கமும் இதுவும். நான் வந்து நிக்கிற கடைக்கார ஐயா வந்து இப்போ 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கிட்ட நிக்கிறேன். அவரும் வந்து என்ன வந்து பிடிச்சது காரணம் அதுதான். அவர் வந்து ஓட்டங்களை மறைச்சிட்டு இந்த தம்பி வருவான் அனுப்பி விடுறேன்னு சொல்லி வைப்பார். நான் வந்து பார்த்தேன்னு சொன்னா நான் வந்து ஒரு 2000 2500 உழைச்சிட்டேன் என்றால் நான் எந்த வருமானம் காணும் என்று யோசிச்சுட்டு இல்லை இல்லை அதில் இருக்கிற மற்ற அவான்ஸ்காரருக்கு ஓட்டம் கொடுப்போம் கொடுக்குறேன். ரெண்டத்தான் அவர் வந்து என்னில பாசமாக வலிக்கிட்டவர். இந்த படியும் தான் உழைச்சாலும் அடுத்தவங்களும் அடுத்தவங்கள வாழணும் என்று பார்க்குது ஓ யோசிக்கிறாண்டு. அப்படி யோசிச்சதால நான் இது எனக்கு எனக்கு 100 வீதம் கடவுள் நல்லது நம்பிக்கை மட்டும்தானே இருக்கு. கடவுளை தான் 100 வீதம் நம்புறேன். பார்ப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.